ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமிஸ் வேர்ல்ட். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பரோட்டா வந்து வீட்லேயே நான் செஞ்சுருந்தேன். அதுதான் வந்து நைட்டு சாப்பிட்டோம். இது வந்து இன்றைக்கி காலையில் வந்து பசங்கள்லாம் வீட்டில் இருந்தனால காலையில் கூழ் தாங்க நம்ம வந்து சாப்பிட்டோம் டிஃபனாக. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு, மோர் மிளகா, மாங்காய், நல்லா மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு சூப்பராக இருந்தது. இந்த வெயில் பயங்கர வெயிலாக இருக்கனால நம்ம வந்து காலையில் இந்த மாதிரி கூழ் வந்து குடித்தோன்னாக்கா ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேப்சிகம் இருந்தது ஃப்ரிட்ஜில். சரி அதையே இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து முதல்ல ஆயில் விட்டு நம்ம ஆனியனையும் கேப்சிகமையும் கட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம நிறைய ஆயிலெலாம் விட தேவையில்ல. 3 தடவை ஆயில் விடுவோம். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதே ஆயிலே கொஞ்சமாக நான் விட்டு ஒரு 2-3 பூண்டு இருக்கும். அந்த பூண்டை வந்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதுலேயே வந்து முந்திரி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் வந்து இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி நான் விழுதாக உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயிலில் வந்து சீரகமும் சோம்பும் வந்து நான் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் வந்து விடும்போது உங்களுக்கு நல்ல வந்து இந்த டிஷ்ஷே வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அதனால் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை எடுத்து அதை வந்து போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து நம்ம எப்போவுமே அப்படியே போடாமல் லைட்டாக தண்ணியில் அலசிட்டு போடுங்க. சின்ன சின்ன தூசிலாம் அதில் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியனை விட்டு நான் இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முந்திரி வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் இது ரொம்ப ரிச்சாக இருக்கும். நான் இன்றைக்கி அதை வந்து ஆட் பண்ணலை. இப்போ வந்து இதை நல்லா வதங்கட்டும். இது ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடே வந்து ஒரே மணக்குது. எல்லாம் என்ன குழம்புமா செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு மணமாக இருந்தது. இதில் வந்து இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் நான் போட்டுக்கிறேன். கரம் மசாலா வந்து போடும்போது இன்னும் சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம தீயாமல் வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கினதுக்கப்புறமா அந்த மிக்சியில் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு, நீங்கள் இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகவே நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விடாமல் திக்காக செஞ்சுக்கோங்க. ரைஸ் தான் நான் இன்றைக்கி ரைஸுக்கு தான் செய்கிறேன். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுக்கிறேன். இது இன்னும் சுண்டி வரும்போது உங்களுக்கு இன்னமும் தண்ணி கம்மியாயிடும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கொதித்து வந்துருச்சு. இது வந்து செம்ம டேஸ்ட்டு, நல்ல மணமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான டிஷ் இது. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த கேப்சிகத்தையும் அப்புறமா ஆனியனையும் போட்டு இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம தூவிட்டு அவ்வளோதான். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் கிரேவின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா இல்லாமல் கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கீரையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிவி பார்த்த மாதிரியும் ஆச்சு, கீரையை கிள்ளின மாதிரியும் ஆச்சு. நம்ம இதை கிள்ளி வந்து நான் வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து சில புல், தேவையில்லாத கீரைலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கும்போது நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் கவரில் போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்